ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த மீனவர் வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சரியாக சம்பளம், உணவு தராமல் அடித்து துன்புறுத்தப்படுவதாகவும் உடனடியாக தன்னை மீட்க உதவுமாறும் தகவல் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் குவைத் நாட்டில் இருந்து தப்பித்து 12 நாட்கள் கடல் மார்க்கமாகவே மீனவர் மும்பை வந்தடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மும்பை போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மீனவரை பத்திரமாக மீட்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டுக்காரர் குடும்ப கஷ்டத்தினால வெளிநாடு போனாங்க. போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. வெளிநாடு போய் ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பிள்ளைகளை வச்சுக்கிட்டும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க ஏதாவது கேட்டால், சம்பளம்னு கேட்டால் போட்டு அடிக்கிறாங்களாம். சாப்பாடுக்கு எதுவுமே கஷ்டம்தான். ரொம்ப துன்புறுத்துறாங்களாம். வெளியிலேயும் வர முடியாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க அவங்கள. உயிருக்கு பயந்து எப்படியாவது ஊருக்கு போய் சேரலாம்ன்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மீன்பிடி படகு எடுத்துக்கிட்டு உயிரையும் துச்சமாக மதித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000-7000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 10 நாள் பயணம் செஞ்சு 12 நாள் பயணம் செஞ்சு இன்னைக்கு வந்து கடலுக்குள்ள இன்டர்நேஷனல் வாட்டர்ல ஓடி வந்து இன்னைக்கு வந்து மும்பையில் வந்து இறங்கியிருக்காங்க. இது வந்து அவங்க உயிரை பணைய வச்சு தஞ்சமடைய வந்திருக்காங்க. இவங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் இவங்களை காப்பாற்றி இவங்களுக்கான வீடுகள் வந்து சேர்க்கணும்னு சொல்லி இந்த மத்திய மாநில அரசை கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.